நமஸ்கார். இப்ப ரீசெண்டா திகம்பரர் முனி சமண முனிவர் ஒருத்தர் பேசுறத கேட்டேன். உண்மையான சாமியார், தட் இஸ் நமக்கெல்லாம் வழிகாட்டுறவர் யார், எப்படி இருக்கணும்னு அவர் ரொம்ப அழகா சொன்னார். நான் யாரையும் குறை சொல்லல, நம்மளோட குருக்களெல்லாம் நான் குறை சொல்லல. பட் இவர் சொல்ற ஒரு ஐடியா எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திகம்பரர் முனி என்ன சொல்றார்? நான் நிர்வாணமாக இருக்கிறேன், திகம்பரமாக இருக்கிறேன். திகம்பர நிலை என்பது இயற்கையின் வடிவம், பிறந்த நிலையிலேயே இருப்பது. இது சமண சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. முனி என்பவர் சமூகத்தின் நிர்வாணத்தை மறைக்க தன் உடலின் ஆடைகளை கூட துறந்து விடுவார்கள். திகம்பர முனி என்றால் என்னவென்று உலகம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய கால்களில் செருப்பு இல்லையோ, தலையில் குடை இல்லையோ, வங்கியில் கணக்கு இல்லையோ, குடும்பத்துடன் பந்தம் இல்லையோ, அவரே திகம்பர முனி என்று அழைக்கப்படுகிறார். வா, நம்மளோட சாமியார்கள், நம்மளோட மத குருக்கள்லாம் நிர்வாணமா இருக்கணும்னு எதிர்பார்க்கல. எல்லாரும் சதாசிவ பிரம்மேந்திரால முடியாது. நிர்வாணமா எதை பத்தியும் கவலைப்படாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு. எங்க பாட்டி சொல்லியிருக்கா புதுக்கோட்டையில, எங்க பாட்டி ஒரே ஒரு தடவை சதாசிவ பிரம்மேந்திரால பார்த்திருக்கா. நான் இப்ப சின்ன பையன் என்கிட்ட சொல்ற போது நான் கூட கொஞ்சம் அசிங்கமாலாம் கேள்வியை கேட்டேன். அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா சொல்றா. எல்லாத்தையும் துறந்தவர் சர்வேச பிரம்மேந்திரா. அந்த மாதிரி மகான்கள் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி தான் மகான்கள் இருக்கணும். ஓகே, அதுக்காக இப்ப எல்லாரும் நிர்வாணமா இருக்க வேண்டாம். நம்ம மத குருக்கள்ல ஒருத்த துணி கட்டிக்கிறா, கையில கமண்டலம் வச்சுக்கிறா, தண்டம் வச்சுக்கிறா, ஃபைன், எல்லாமே நல்லது. யாருடைய உடலில் ஆடைகள் இல்லையோ, யாருடைய மனதில் சண்டைகள் இல்லையோ, யாருடைய பேச்சில் வாக்குவாதங்கள் இல்லையோ, வாழ்க்கையில் எந்த உராய்வுகளும் இல்லையோ, அவரே திகம்பர முனி என்று அழைக்கப்படுகிறார். யாருக்கு வீடு இல்லையோ, எதை பற்றியும் பயம் இல்லையோ, உலகத்தின் ஆதரவு